இந்த ரெசிபி வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னே சொல்லலாம். ஏன்னா இதை எப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இந்த பாட்டில் இல்லாமல் யாருமே ரிட்டர்ன் ஆக மாட்டோம். என்னென்னா கீ தான். ஸோ வீட்டிலேயே எங்கள் பாட்டி ஸ்டைலில் எப்படி கீ பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து என்னென்னா பால் ஆடையை நம்ம வந்து 4 அடிவில் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு நாள் நல்லா கேதரப் ஆன உடனே ஒரு பிக் பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தயிரையும் தண்ணியும் ஊற்றி ஒரு நாள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுலாம். நெக்ஸ்ட் டே நல்லா வந்து இந்த மாதிரி கர்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கர்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கர்டில் ஆகி வர மோஸ்ட்ல நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திரண்டு வரும். இந்த டைம் வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து எப்போவுமே சில் வாட்டரில் வாஷ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே லம்ப் ஆகி ஒரு பால் மாதிரி ஆகிரும். ஸோ இந்த பால் எல்லாத்துமே ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து நான்ஸ்டிக் தவாவில் நம்ம வந்து இது பண்ணோம்னா இன்னுமே நல்லா சேஃபாக உங்களுக்கு வந்து கருகாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் கண்டினியூஸ் ஸ்டர் பண்ணாமல் அப்பப்போ ஸ்டர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய கலர் ஆஃப் த கீ வந்து அப்படியே மாறி வரும். அது கலர் மாறி ஒரு ப்ரௌன் டிண்ட் அடிக்கும் மூச்சில் கொஞ்சம் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட வந்து முருங்கை இலை இல்லாததுனால முருங்கை இலை போட்டு ஆஃப் ஆக்குனீங்கன்னா உங்களுடைய கீ சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.